Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாஞ்சோலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கியிருக்கிறது. இதனால் அங்கு வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் அதிக அளவான மழை பொழிவு இருக்கும். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய முதல் நாளிலேயே மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் அதிகப்படியான மழையானது பெய்திருக்கிறது. இதனால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கும் நிலையில் மணிமுத்தாறு அணையின் நீர்வரத்து உயர்ந்திருக்கிறது. நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கரை புரண்டு ஓடிய காட்டாற்று வெள்ளத்தால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாஞ்சோலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நாலுமுக்கு பகுதியில் உள்ள இரும்பு பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு மற்றும் ஊத்து ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்தியாவில் அதிக மழை பதிவாகக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நேற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதல் நாளே மாஞ்சோலை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக மாஞ்சோலை அருகே இருக்கக்கூடிய இந்த காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து மற்றும் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் அதி தீவிர கனமழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த தொடர் கனமழை காரணமாக பலத்த வெள்ளப்பெருக்கானது மாஞ்சோலை பகுதிகளில் ஏற்பட்டிருக்கு. நாலுமுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீரோடையை கடந்து செல்லும் இரும்பு பாலத்தை வெள்ள நீர் முழுவதுமாக மூழ்கடித்து செல்கிறது. மேலும் காக்காட்சியில் இருக்கக்கூடிய குட்டைகளும் முழுமையாக நிரம்பி வருகிறது. கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தேயிலை தோட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மற்றும் அன்றாட நடவடிக்கைகளின் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாஞ்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் பெய்த இந்த கனமழையின் காரணமாக மாஞ்சோலை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை நீரானது கரைபுரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக மாஞ்சோலை பகுதிக்கு ஒரு நாளைக்கு 2 முறை செல்லக்கூடிய அந்த பேருந்து போக்குவரத்தும் கடுமையாக முடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளின் நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட நெல்லை மாவட்டத்தில் விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி ஏற்கனவே நெல்லை மாவட்ட நிர்வாகமும் அறிவுறுத்துகிறது. தொடர்ச்சியாக இந்த மாஞ்சோலை பகுதிகளில் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து மற்றும் நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் வசித்து வரக்கூடிய பொதுமக்களின் வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.